வணக்கம். பாராளுமன்றத்தில் பாஜக மற்றும் இந்துக்களை வன்முறையாளர்கள் என தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை கண்டித்து புதுச்சேரி பாஜக இளைஞர் அணியினர் அவரது உருவப்படத்தை எரித்தும் செருப்பால் அடித்தும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நடந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரின் போது பாஜக மற்றும் இந்துக்கள் அனைவரும் வன்முறையாளர்கள் என ராகுல் காந்தி பேசியுள்ளதை கண்டித்தும் இதற்கு ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தியும் புதுச்சேரி பாஜக இளைஞர் அணியினர் 50க்கும் மேற்பட்டோர் காமராஜர் சிலை அருகில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவர்கள் ராகுல் காந்தியின் உருவப்படத்தை கிழித்தும் தீயிட்டு கொளுத்தியும் உருவப்படத்தினை செருப்பால் அடித்தும் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தனர். தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் திடீரென காங்கிரஸ் அலுவலகத்தை முற்றுகையிடுவதற்காக ஓடினர். அப்பொழுது போலீசார் அவர்களை தடுக்க முற்பட்டதால் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள் ஏற்பட்டது. இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரும் கலைந்து சென்றனர். காரைக்காலில் துப்புரவு பணியை சரியாக செய்ய தவறிய தனியார் நிறுவனத்தின் ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டுமென திமுக சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் வலியுறுத்தியுள்ளார். காரைக்காலில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஹேண்ட் இன் ஹேண்ட் என்ற தனியார் நிறுவனத்தால் சுமார் 54 டாடா ஏசி வாகனங்கள் மூலம் மாவட்டம் முழுவதும் துப்புரவு பணி மேற்கொள்ளப்பட்டது. அந்த நிறுவனத்தின் ஒப்பந்த காலம் முடிந்த நிலையில் தற்போது வேறொரு தனியார் நிறுவனமான HR ஸ்கொயர் எனும் நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் அளிக்கப்பட்டுள்ளது. கடந்த முறை செயல்பட்ட நிறுவனம் போல இந்நிறுவனம் செயல்படாததால் மாவட்டம் முழுவதும் குப்பைகள் தேங்கி கிடக்கிறது. இதனால் பொதுமக்களுக்கு பல்வேறு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளது. இந்நிறுவனத்தில் பணிபுரியும் துப்புரவு பணியாளர்களுக்கு சரியான முறையில் மாதாந்திர சம்பளம் வழங்கப்படவில்லை எனவும் ஊழியர்களுக்கான பாதுகாப்பு அம்சங்கள் எதுவும் வழங்கப்படவில்லை எனவும் அந்நிறுவனத்தின் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் இது குறித்து செய்தியாளர்களை சந்தித்த காரைக்கால் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம், கடந்த முறை ஒப்பந்தத்தில் இருந்த தனியார் நிறுவனம் சிறப்பாக செயல்பட்டதாகவும் தற்பொழுது உள்ள நிறுவனத்தின் செயல்பாடுகள் திருப்திகரமாக இல்லை எனவும், எனவே தற்பொழுது உள்ள தனியார் நிறுவனத்தின் ஒப்பந்தத்தை ரத்து செய்து புதிய நிறுவனத்திற்கு ஒப்பந்தத்தை வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். இதற்கு முற்றுப்புள்ளி வைக்காவிட்டால் தெருவில் இறங்கி போராடும் நிலை ஏற்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஊர்காவல் படை வீரர்களுக்கான எழுத்துத் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் சரிபார்ப்பு ஜூலை 8 தொடங்கி 11ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி காவல்துறை தலைமையகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவை மாநிலத்தில் கௌரவ பதவியான ஊர்காவல் படை பிரிவுக்கு தேர்வான ஆண்கள், பெண்கள் உடனடியாக சான்றிதழ் சரிபார்ப்புக்கு வரும் 7ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். அதன் அடிப்படையில் வரும் 8ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை அந்தந்த பிராந்திய காவல்துறை தலைமையிடத்தில் சான்றிதழ்கள் சரிபார்ப்பு நடைபெற உள்ளன. இதற்காக புதிதாக வசிப்பிட சான்று உள்ளிட்டவற்றை பெற்று சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் சிறப்பு போலீசாரின் அங்கீகார முத்திரையை வரும் 3ஆம் தேதி அல்லது 4ஆம் தேதிக்குள் பெற வேண்டும். இது குறித்து புதுச்சேரி காவல்துறை இணையதளத்தில் விவரங்களை அறியலாம். சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறும் நிலையில் மருத்துவ பரிசோதனையானது வரும் 9ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. முதல்வர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்களுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ள பாஜக எம்எல்ஏக்கள் மேலிட தலைவர்களை சந்திக்க டெல்லி சென்றுள்ளதால் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. மக்களவை தேர்தலில் பாஜக வேட்பாளரின் தோல்வியை தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் செல்வ கணபதி MP தலைமையில் பாஜக எம்எல்ஏக்கள் ரகசிய ஆலோசனை நடத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து துணைநிலை ஆளுநரை சந்தித்து முறையிட்டனர். அரசியல் ரீதியாக தான் எதுவும் செய்ய முடியாது என்று அவர் கூறியதை தொடர்ந்து அதிருப்தி அடைந்த எம்எல்ஏக்கள் பாஜக டெல்லி மேலிட பொறுப்பாளர்களை சந்தித்து முறையிட டெல்லி புறப்பட்டு சென்றனர். பாஜக தலைவர் செல்வ கணபதி தலைமையில் பாஜக எம்எல்ஏக்கள் கல்யாண சுந்தரம், ஜான்குமார், ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார், வெங்கடேசன், ஆதரவு சுயேட்சை எம்எல்ஏக்கள் அங்காளன், சிவசங்கரன், கொல்லப்பள்ளி அசோக் ஆகியோர் டெல்லியில் முகாமிட்டுள்ளனர். இவர்கள் பாஜக தலைவர் நட்டா, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் பாஜக தலைவர்களை இன்று சந்திக்க திட்டமிட்டுள்ளனர். பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தின் தோல்வியை அடுத்து புதுச்சேரியில் சுழற்சி முறையில் அமைச்சர் பதவி தர வேண்டும், வாரிய தலைவர் பதவிகளை நிரப்பிட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி பாஜக மற்றும் ஆதரவு எம்எல்ஏக்கள் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்களுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி உள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.
அரியாங்குப்பம் பிசிபி நகர் பகுதியில் எழுந்தருளியுள்ள முத்தாளம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு சுவாமி வீதி உலா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் பிசிபி நகர் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்தாளம்மன் ஆலயத்தின் 69ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால், தயிர், பஞ்சாமிர்தம், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள், சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றது. தொடர்ந்து ஐனாரப்பன் சுவாமிக்கு நேர்த்திக்கடன் செலுத்தும் விதமாக குதிரை விடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ராஜ அலங்காரத்தில் பொற்களை பூரணி சமேத ஐனாரப்பன் மற்றும் வீரன் ஆகிய சுவாமிகள் மின் அலங்காரத்தில் சிவவாத்தியங்கள் முழங்க திருவிதி உலா நடைபெற்றது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பிசிபி நகர் முத்தாளம்மன் கோவில் விழா குழுவினர், கிராம பொதுமக்கள், பஞ்சாயத்தார்கள், இளைஞர்கள் ஆகியோர் இணைந்து செய்திருந்தனர். வாதானூரில் குடிநீர் பற்றாக்குறையை போக்க புதிய போர்வெல் அமைக்கும் பணியை அமைச்சர் நமச்சிவாயம் துவக்கி வைத்தார். மண்ணடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாதானூர் கிராமத்தில் தற்போது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க பொதுப்பணித்துறை மூலம் 10,40,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய போர்வெல் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான நமச்சிவாயம் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி போர்வெல் அமைக்கும் பணியை பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் துறை அதிகாரிகள், தொகுதி பாஜக நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி கூட்டுறவு கல்வியியல் கல்லூரியில் இன்று முதல் பிஎட் படிப்புக்கு விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. புதுச்சேரி கூட்டுறவு கல்வியில் கல்லூரி மேலாண் இயக்குநர் மாறன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி கூட்டுறவு கல்வியியல் கல்லூரி மேலாண் இயக்குநர் மாறன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி கூட்டுறவு கல்வியியல் கல்லூரியில் 2024 முதல் 2025 கல்வியாண்டில் பிஎட் 2 ஆண்டு படிப்புக்கு புதுவை மாநிலத்தை சேர்ந்த பட்டப்படிப்பு முடித்த மாணவ மாணவிகளிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பம் கல்லூரியின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. புதன்கிழமை ஜூலை 3 முதல் விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்யலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை தேவையான நகல் சான்றிதழ்களுடன் தபால் மூலமாகவோ அல்லது நேரிலோ சமர்ப்பிக்கலாம். விண்ணப்பங்களை வரும் 18ஆம் தேதி வியாழக்கிழமைக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். பிஎட் படிப்புக்கு தகுதி உள்ள பிற மாநிலத்தவரும் விண்ணப்பிக்கலாம். புதுச்சேரியை சேர்ந்த மாணவ மாணவிகள் சேர்க்கைக்கு பிறகு காலியிடங்கள் இருப்பின் பிற மாநிலத்தவரின் விண்ணப்பங்கள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு பரிசீலிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கரிக்கலாம்பாக்கம் வேளாண் அலுவலகத்தின் சார்பாக நெல் சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு இயந்திர பயன்பாடுகள் குறித்தான பயிற்சி முகாம் நடைபெற்றது. கரிக்கலாம்பாக்கம் வேளாண் அலுவலகத்தின் சார்பாக மத்திய அரசின் ஆத்மா திட்டத்தின் வாயிலாக நெல் சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு விவசாய எந்திரங்களை எவ்வாறு பயன்படுத்துவது, அதனை பழுது நீக்குவது மற்றும் எந்திரங்களை பாதுகாக்கும் முறை குறித்து பயிற்சி முகாம் கரிக்கலாம்பாக்கத்தில் நடைபெற்றது. இந்த ஒருநாள் பயிற்சி முகாமிற்கு வேளாண் அலுவலர் தினகரன் தலைமை ஏற்று தொடங்கி வைத்தார். கால்நடை மருத்துவர் செல்வமுத்து முன்னிலை வகித்தார். இந்த பயிற்சி முகாமிற்கு காமராஜர் வேளாண் அறிவு நிலைய பொறியியல் பிரிவு பாஸ்கர் அவர்கள் கலந்து கொண்டு விவசாயிகளுக்கு எந்திரங்களை எவ்வாறு உபயோகப்படுத்துவது, இதில் ஏற்படும் சிறு குறைபாடுகள் குறித்து விவசாயிகளை எவ்வாறு அதை கையாள்வது என்பது குறித்து விளக்கி பேசினார். வேளாண் துறை பொறியியல் பிரிவு மெக்கானிக் ராதாகிருஷ்ணன் அவர்கள் டிராக்டரை ஓட்டும் போது நாம் கவனிக்க வேண்டிய முக்கிய அம்சங்கள் மற்றும் பேட்டரி ஸ்ப்ரேயர் எவ்வாறு பயன்படுத்துவது, அதன் தொழில்நுட்பம் குறித்தும் விளக்கி பேசினார். இந்த பயிற்சிக்கு 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இறுதியில் உதவி வேளாண் அலுவலர் கிருஷ்ணன் அவர்கள் நன்றி உரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை வேளாண் அலுவலக ஊழியர்கள் கும்மணன் மற்றும் தம்புசாமி ஆகியோர் செய்திருந்தனர். சுதந்திர போராட்ட வீரர் தியாகி அன்சாரி துரைசாமி பிறந்தநாள் விழா புதுச்சேரி செய்தி மற்றும் விளம்பரத்துறையால் கொண்டாடப்பட்டது. சுதந்திர போராட்ட வீரர் தியாகி அன்சாரி துரைசாமி பிறந்தநாள் விழா புதுச்சேரி செய்தி மற்றும் விளம்பரத்துறையால் கொண்டாடப்பட்டது. சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலை மகாத்மா காந்தி சிலை சந்திப்பில் அதித்தி ஹோட்டல் முன்பு உள்ள அன்னாரது சிலைக்கு சிறப்பு விருந்தினர்கள் சபாநாயகர் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, KSP ரமேஷ், லட்சுமிகாந்தன், முன்னாள் MLA இளங்கோ, காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் கணேசன், தியாகி அன்சாரி துரைசாமி சேவை அமைப்பு தலைவர் ஜகத் ரட்சகன்,
ரங்கநாயகி குடும்பத்தினர் தலைமையில் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அதிகாரிகள் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரியில் கடந்த மாதம் நள்ளிரவில் பைக் ஷோரூமின் பின்பக்க கதவை உடைத்து பணத்தை திருடி சென்ற பிரபல திருடனை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை பிரதான சாலையில் ஜாவா பைக் ஷோரூம் மற்றும் சர்வீஸ் சென்டர் உள்ளது. கடந்த மாதம் 2ஆம் தேதி நள்ளிரவில் ஷோரூமின் பின்பக்க கதவை உடைத்து உள்ளே இருந்த ரூபாய் 10,000 மர்ம நபர் திருடி சென்றார். இது தொடர்பாக முதலியார்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து அங்கிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் தேங்காய் திட்டு பகுதியில் சந்தேகப்படும்படி மர்ம நபர் சுற்றித் திரிவதாக அப்பகுதி மக்கள் முதலியார் காவல் நிலையத்திற்கு தகவல் தந்தனர். இதனைத் தொடர்ந்து இன்ஸ்பெக்டர் கண்ணன் உத்தரவின் பேரில் உதவி ஆய்வாளர் அலாவுதீன் தலைமையில் ASI ஜெயபிரகாஷ் மற்றும் குற்றப்பிரிவு தலைமை காவலர்கள் JP ராஜ்வேலு, கலைநிதி, சுப ஸ்டீபன் ஆகியோர் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு விரைந்து சென்று அந்த நபரை மடக்கி பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்தனர். போலீஸ் விசாரணையில் சென்னை ஓட்டேரி பகுதியை சேர்ந்த நண்டு என்கிற தமிழ்செல்வன் என்பதும் கடந்த மாதம் பைக் ஷோரூம் பூட்டை உடைத்து பணம் மற்றும் செல்போனை திருடி சென்றதும் தெரிய வந்தது. மேலும் சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கொலை, கொள்ளை என 7 வழக்குகள் உள்ளதும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து தமிழ்செல்வனை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். சிறப்பாக செயல்பட்ட போலீசாரை இன்ஸ்பெக்டர் கண்ணன் வேகமாக பாராட்டினார். ஊர்காவல் படை தேர்வில் வெற்றி பெற்ற வீராம்பட்டினம் கிராமத்தை சேர்ந்த இளைஞர்களை கிராம மக்கள் குழு சார்பில் பாராட்டப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற ஊர்காவல் படைக்கான தேர்வில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தங்களது உடல் தகுதி திறனை வெளிப்படுத்தியும் அதன் பின் நடைபெற்ற எழுத்து தேர்விலும் போட்டியிட்டு தேர்வு செய்யப்பட்டனர். இதில் அரியாங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினம் கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள் பலர் இத்தேர்வில் போட்டியிட்டனர். இதில் சத்யசீலன், அனிஷ்குமார், வர்தராஜ், சுரேஷ், பிரவீன், ஜான்சன், சரத், சஞ்சீவகன் உள்ளிட்ட 7 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இவர்களை பாராட்டும் விதமாக வீராம்பட்டினம் மக்கள் குழு சார்பில் சால்வை அணிவிக்கப்பட்டு பாராட்டப்பட்டது. மேலும் இங்கு நடைபெற்ற கிராம பஞ்சாயத்து கூட்டத்தில் வீராம்பட்டினம் கிராம பகுதிக்குள் கஞ்சா விற்பனை மற்றும் அதனை பயன்படுத்துபவர்கள் மீது கிராம கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என்றும் காவல்துறை மூலம் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் இங்கு நடைபெற்ற கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் அருகே ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு புதுவை துணைநிலை ஆளுநர், முதல்வர் ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஊபி ஆன்மீக நிகழ்வின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்தார். இந்த சம்பவத்தில் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் கூறியுள்ளார். முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் மாவட்டத்தில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சியின் போது கூட்ட நெரிசல் சிக்கி ஏராளமானோர் உயிரிழந்ததாகவும் பலர் காயமடைந்திருப்பதாகவும் வருகிற செய்திகள் மிகுந்த மன வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. இதில் உயிரிழந்த அனைவரின் குடும்பத்தினருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டி இறைவனை பிரார்த்திக்கிறேன். திருப்புவனை காவல் நிலையத்தில் புதிய சட்டங்கள் குறித்து பொதுமக்களுக்கு விளக்க கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி காவல்துறை தலைமையகத்தின் உத்தரவின் பேரில் புதுச்சேரி மேற்கு பிரிவு SP வம்சிதர் ரெட்டி வழிகாட்டுதலின்படி திருப்புவனை சப் இன்ஸ்பெக்டர் இளங்கோ மற்றும் போலீசார் புதிய சட்டங்கள் குறித்த விளக்க கூட்டத்தில் பேசினார்கள். ஆங்கிலேயர்கள் நம்மை ஆண்ட காலத்தில் 1860 ஆண்டுகளில் போடப்பட்டு நடைமுறையில் இருந்த பழைய சட்டங்கள் நடைமுறையிலிருந்து வந்த நிலையில் தற்போது காவல்துறைக்கு சட்டம் ஒழுங்கு பிரிவில் புதிய சட்டங்கள் போடப்பட்டுள்ளன. அதில் காவல்துறை எல்லைக்குட்பட்டு இல்லாத இடங்களிலும் மற்ற காவல் நிலையங்கள் உள்ள இடங்களிலும் பொதுமக்கள் தங்களுக்கு ஏற்படும் பிரச்சினைகளை வழக்கு பதிவு செய்யலாம். காவல் நிலையத்திற்கு வர முடியாத காலங்களில் புகார்தாரர்கள் வெளியூரில் இருந்தாலும் இமெயில் மூலமாக தனது புகார்களை அனுப்பலாம். திருமணம் செய்யாமல் உடலுறவு வைத்துக் கொண்டு ஏமாற்றப்படும் பெண்கள் தங்கள் புகார்களை எந்த காவல் நிலையத்திலும் கொடுக்கலாம். அதன் அடிப்படையில் குற்றவாளிக்கு 10 ஆண்டுகள் வரை தண்டனை பெற்றுத்தர காவல்துறை அதிகாரிகள் தங்களது பணிகளை செய்வார்கள் என்பது உள்ளிட்ட பல்வேறு புதிய சட்டங்கள் குறித்து பொதுமக்களிடம் பேசினார்கள். இந்த நிகழ்ச்சியில் திருப்புவனை தொகுதியை சேர்ந்த பல்வேறு கட்சிகளை சேர்ந்த பிரமுகர்கள்,
தொண்டர்கள், இளைஞர்கள், பள்ளி கல்லூரி மாணவர்கள், சுய உதவி குழுக்களை சேர்ந்த பெண்கள், கிராம தலைவர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தின் முடிவில் காவலர் நீலமேகம் அனைவருக்கும் நன்றி கூறினார். புதிய சட்டங்கள் குறித்து பொதுமக்கள் தங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் போலீசாரிடம் கேட்டு தெரிந்து கொண்டனர். தவளக்குப்பம் பகுதியில் கால்நடை நலத்துறை மூலம் கால்நடைகளுக்கான மலட்டுத்தன்மையை நீக்கும் மருத்துவ முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசின் கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை மூலம் தவளக்குப்பம் கால்நடை மருந்தகத்தில் கறவை மாடுகளுக்கு ராஷ்டிரிய கோகுல் திட்டத்தின் கீழ் மலட்டுத்தன்மை நீக்கும் முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் தவளக்குப்பம், இடையார்பாளையம், கொருக்கமேடு, தானாம்பாளையம் ஆகிய பகுதிகளை சேர்ந்த 45க்கும் மேற்பட்ட பசுமாடுகள் பங்கு பெற்றன. முகாமுக்கு அரியங்குப்பம் கால்நடை மருத்துவர் மரியா தலைமை தாங்கினார். மருத்துவர் சாந்தி முன்னிலை வகித்தார். முகாமில் கறவை மாடுகளுக்கான மலட்டுத்தன்மை நீங்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டது. செயற்கை முறையில் கருவூட்டம் செய்யப்பட்ட மாடுகளுக்கு குடல் புழு மருந்து மற்றும் தாது உப்பு கலவை வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கால்நடை மருத்துவ ஊழியர்கள் சுரேஷ், சாந்தி ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரியில் நேற்று முன்தினம் அமல்படுத்தப்பட்ட புதிய சட்டத்தின்படி முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் முதல் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மத்திய அரசு கொண்டு வந்த 3 குற்றவியல் புதிய சட்டங்கள் நாடு முழுவதும் நேற்று முன்தினம் அமலாக்கப்பட்டது. இந்த புதிய குற்றவியல் புதிய சட்டத்தின்படி புதுச்சேரியில் முதல் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி முதலியார்பேட்டை காவல் நிலைய சரகத்திற்குட்பட்ட பகுதியில் உள்ள புதுச்சேரி தாலுகா அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஜாதி சான்றிதழ் வழங்க கோரி புதுச்சேரி புதிரை வண்ணார் சமூகத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அங்கு வந்த ஆய்வாளர் கண்ணன் தலைமையிலான போலீசார் போராட்டக்காரர்களை கலைந்து செல்லும்படி கூறினார். ஆனால் அவர்கள் அதை ஏற்க மறுத்து சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து தடையை மீறி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட புதிரை வண்ணார் சமூகத்தினர் 60 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர்கள் மீது நேற்று முன்தினம் மத்திய அரசால் புதிதாக அமல்படுத்தப்பட்ட பாரதிய நாக்ரிக் சுரக்ஷா சன்ஹிதா என்ற சட்டப்படி 170 பிரிவின் கீழ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. மேலும் அவர்கள் காவல் நிலைய ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். மத்திய அரசால் நேற்று முன்தினம் அமல்படுத்தப்பட்ட புதிய 3 சட்டத்தின்படி புதுச்சேரியில் முதல் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தொண்டமாநத்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற தியாகி அன்சாரி துரைசாமி பிறந்தநாள் விழாவில் அமைச்சர் சால்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு அலங்கரிக்கப்பட்ட அன்சாரி துரைசாமியின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தியாகி அன்சாரி துரைசாமி 118வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தொண்டமாநத்தம் அன்சாரி துரைசாமி அரசு மேல்நிலைப் பள்ளியில் அமைச்சர் சாய் சரவணன்குமார் கலந்து கொண்டு அலங்கரிக்கப்பட்ட தியாகி அன்சாரி துரைசாமியின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து தியாகி அன்சாரி துரைசாமியின் வாழ்க்கை வரலாற்றை பற்றியும் அவர் செய்த சாதனைகளை பற்றியும் அவர்களின் தியாகத்தை பற்றியும் மாணவர்களிடையே சிறப்புரையாற்றினார். விழாவில் பள்ளி தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள், ஊழியர்கள் மற்றும் தொகுதி பாஜக நிர்வாகிகள் உட்பட மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர். அரியங்குப்பம் கால்நடை நலத்துறை மூலம் பால் கறவை இயந்திரம் மற்றும் கறவை மாடுகள் வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசின் கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை மூலம் அரியங்குப்பம் கால்நடை மருத்துவமனையில் பால் கறவை இயந்திரம் வாங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தலா ரூபாய் 58,000 மதிப்பில் மொத்தம் 3,48,000 மதிப்பிலான தானியங்கி கறவை இயந்திரத்தினை 6 நபர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் 50% மானியத்தில் 13 நபர்களுக்கு 25,000 மதிப்பில் கறவை மாடுகள் வழங்கப்பட்டது. மேலும் 50% மானியத்தில் 16,000 மதிப்பீட்டில் ஒரு பயனாளிக்கு 6 ஆடுகள் வழங்கப்பட்டன. மேலும் இவ்விழாவில் ராஷ்டிரிய கோகுல் மிஷன் திட்டத்தில் மலட்டுத்தன்மை நீக்கும் முகாம் வரும் வெள்ளிக்கிழமை அன்று இம்மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற உள்ளதாக சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் கால்நடை நலத்துறை இயக்குநர் லதா மங்கேஷ்கர் முன்னிலை வகித்தார். மருத்துவ அதிகாரி மரியா இத்திட்டத்தின் பயன்கள் பற்றி பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கால்நடை மருத்துவமனை ஊழியர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் ஆன்லைனில் முதலீடு செய்தால் தினமும் ரூபாய் 50,000 லாபம் கிடைக்கும் என கூறி
செவிலியரை ரூபாய் 18 லட்சம் முதலீடு செய்ய வைத்து மோசடி கும்பல் ஏமாற்றியுள்ளது. புதுச்சேரி கருவடிக்குப்பத்தை சேர்ந்தவர் கோகிலா செவிலியராக பணியாற்றி வருகிறார். இவரை கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பரில் தெரியாத நபர் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். அப்பொழுது அந்த நபர் தனியார் மென்பொருள் நிறுவனத்தில் வேலை செய்வதாகவும் சிறிய முதலீடு செய்தால் ஒரு நாளைக்கு ரூபாய் 8000 முதல் ரூபாய் 50,000 வரை லாபம் வரும் என்று கூறியுள்ளார். இதை நம்பி அவரும் ஆன்லைனில் கணக்கு தொடங்கி 67 பரிவர்த்தனைகள் மூலம் ரூபாய் 18,04,556 ரூபாயை முதலீடு செய்து ஏமாந்துள்ளார். இதேபோல் வைத்திக்குப்பத்தை சேர்ந்த ரூபா கோஷ் ரூபாய் 50,000, மூலகுளத்தை சேர்ந்த சதீஷ் ரூபாய் 13,000, திருபுவனை சேர்ந்த கார்த்திகேயன் ரூபாய் 8,000, மணக்குப்பத்தை சேர்ந்த தாயம்மாள் ரூபாய் 6,000 உட்பட 5 பேர் ரூபாய் 18.81 லட்சத்தை மோசடி கும்பலிடம் இழந்துள்ளனர். இது குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை நெட்டப்பக்கம் காவல் நிலையத்தில் புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. நெட்டப்பக்கம் காவல் நிலையத்தில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு நெட்டப்பக்கம் உதவி ஆய்வாளர் வீரபத்திரன் தலைமை தாங்கினார். மடுகரை புறக்காவல் நிலைய உதவி ஆய்வாளர் சந்திரசேகரன் முன்னிலை வகித்தார். கூட்டத்தில் புதிய சட்டங்கள் குறித்தும் அதனால் பெண்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதுகாப்புகள் குறித்தும் பொதுமக்களுக்கு விளக்கம் அளித்தார். இந்நிகழ்ச்சியில் கிராம பொதுமக்கள், பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். பொதுமக்களின் சந்தேகங்களுக்கு உதவி ஆய்வாளர் வீரபத்திரன் பதில் அளித்தார். கூட்டத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்த கையேடுகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள மதுபான கடை அருகே 50 வயது மதிக்கத்தக்க ஆண் சடலத்தை கைப்பற்றி கோரிமேடு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் மதுபான கடைகள் செயல்பட்டு வருகின்றது. இந்த மதுபான கடைகளில் இரவு நேரங்களில் மதுவை வாங்கி பலரும் குடித்து வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள ஒரு மதுபான கடை அருகே 50 வயது மதிக்கத்தக்க ஒருவர் சாக்கடையில் இருந்து கிடந்துள்ளார். இதனை பார்த்த அருகில் உள்ளவர்கள் கோரிமேடு தன்வந்திரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அவரை மீட்டு கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இறந்து கிடந்தவர் யார், எந்த பகுதியை சேர்ந்தவர் என்றும், குடிபோதையில் இறந்தாரா அல்லது யாராவது தாக்கினார்களா என விசாரணை மேற்கொண்டு வரும் போலீசார் அருகில் உள்ள சிசிடிவி பதிவுகளின் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.